ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவான ஒரு ராஜாவும் 4 ராணிகளும் கதைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல கதைகளை கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலியில் உங்கள் மனசுக்குள்ள கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடைய ஆரம்பிப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான கிராமம். நல்ல சுற்றுச்சூழல் எல்லாம் அருமையா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையில அந்த வகுப்பு ஆசிரியர் இன்னைக்கு வரலைங்கிறதுனால பள்ளி குழந்தைகள்லாம் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி சந்தோஷமா இருந்த அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு சந்தோஷமா வந்ததுதான் அன்னைக்கு சப்ஸ்டியூட்டா வந்த வாத்தியார். இந்த வாத்தியாரை இந்த பள்ளிக்கூடத்துல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். காரணம் என்னன்னா, அவர் எல்லாருக்கூடையும் அன்பா தான் பழகுவார். யாரையும் அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு. அதனாலேயே இந்த வாத்தியாரை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வாத்தியார் தான் இந்த வகுப்பறைக்கு இப்ப சப்ஸ்டியூட்டா வந்திருந்தார். அதனால குழந்தைகளுக்கு இன்னைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. குழந்தைகளாம் ரொம்ப சந்தோஷமா அந்த வாத்தியாரை பார்த்து, சார் எங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஆசிரியர் அந்த வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு ஒரு மரத்தடிக்கு வந்தாரு. மரத்தடியில எல்லா பிள்ளைகளும் அமர்ந்ததும் அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. உடனே பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கதை கேட்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கடுமையான கோடை காலம். புண்ணியகோடின்னு ஒருத்தர் தன்னோட காட்டுக்கு போய் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியம் தான் சாப்பிட்ட சாப்பாட்டு தூக்கு சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வேணாத வெயில்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாரு. ஆளுங்க யாருமே இல்லாத கிராமத்து சாலையில சைக்கிளை ஓட்டிட்டு வந்த புண்ணியகோடி, நாளைக்கு பேங்குக்காரனுக்கு பணம் கட்டணுமே, பஞ்சு போட்டவன் காசு இன்னும் கொடுக்கலையே, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். புண்ணியகோடி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கொளுத்துற வெயில்ல சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டமார்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் புண்ணியகோடி சைக்கிள்ல இருந்து வந்துச்சு. அவருடைய சைக்கிள்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இது வேறையான்னு அவர் மனசுல யோசிச்சுக்கிட்டு சைக்கிளை விட்டு இறங்கி அதை தள்ள தொடங்கினார். அவர் கொஞ்ச தூரம் போனதுமே வெயிலோட கடுமையினால தண்ணி தாகம் அவரால் தாழ முடியல. அதனால அவருக்கு நாக்கு வறண்டு உயிரே போற மாதிரி இருந்துச்சு. இப்ப அவரோட மனசு தண்ணி எங்கடா இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிச்சு. அவரோட கண்கள் இப்ப யாராவது இந்த பக்கம் வரமாட்டாங்களா, நமக்கு யாராவது தண்ணி குடிக்க தரமாட்டாங்களான்னு ஏங்க ஆரம்பிச்சிச்சு. தாகத்தோடையே பஞ்சரான சைக்கிளை தள்ளிக்கிட்டு கொஞ்ச தூரம் வந்தாரு. அப்ப அவரோட கண்ணுல ஒரு சின்ன கிணறு பட்டுச்சு. கிணத்தை பார்த்ததும் அவருக்கு அப்பாடான மனசு தோணுச்சு. உடனே அந்த கிணத்தை நோக்கி சைக்கிளை தள்ளிக்கிட்டு போனார். கிணத்துக்கு பக்கத்துல போகும்போது அங்க ஒரு நாய் தன்னோட காலால மண்ணை பறிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே சைக்கிளை நிப்பாட்டிட்டு கிணத்து பக்கம் போய் எட்டி பார்த்தாரு. அந்த கிணத்துல தண்ணி ரொம்பவும் ஆழத்துல இருந்துச்சு. அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு கயிறோ வாளியோ எதுவுமே இல்லை. ரொம்பவும் யோசிச்சு அந்த புண்ணியகோடி கடைசியில வேற வழி இல்லாம ரொம்பவும் சிரமப்பட்டு கிணத்துக்குள்ள இறங்கிட்டார். கிணத்துக்குள்ள வெயிலோட கடுமை எதுவுமே இல்லை. தண்ணீரும் ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருந்துச்சு. புண்ணியகோடி 2 கரங்களாலையும் தண்ணீரை அள்ளி அள்ளி தாகம் தீர வரைக்கும் குடிச்சார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு உடம்புல தெம்பே வந்துச்சு. தண்ணி தாகம்லாம் தீர்ந்ததும் அந்த கிணத்தை கட்டினவனுக்கு தன்னோட மனசார நன்றியை சொல்லிட்டு கிணத்தை விட்டு மெதுவா மேலே ஏறி வந்தார். இப்பதான் தாகம் தீர்ந்துருச்சே, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே மெதுவா சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஊர் போய் சேர்ந்துடலாம்னு நினைச்ச புண்ணியகோடி அவரோட சைக்கிள் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அங்க மண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்த நாய் வெயிலோட கொடுமையை சமாளிக்க முடியாம நாக்க தொங்க போட்டு மூச்சிறைக்க மயங்காத குறையா அங்க கடந்துச்சு. பாவம், அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தானே, அதுவும் தண்ணிக்காக தான் மண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்திருக்குன்னு உணர்ந்த அந்த புண்ணியகோடி, ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவன் தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுன்னு நினைச்சு நாயை இறக்கத்தோட பார்த்தார். இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. சரி, திரும்பவும் கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை எப்படியாவது மேல கொண்டு வருவோம்னு நினைச்சாரு. அப்பதான் சைக்கிள்ல மாட்டிருந்த அந்த தூக்குச்சட்டி கண்ணில் பட்டுச்சு. அங்க போனதும் தான் அவருக்கு யோசனை வந்துச்சு. கிணத்துக்குள்ள தனியா ஏறி இறங்கினதே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இதுல இந்த தூக்குச்சட்டியை வச்சுக்கிட்டு எப்படி இறங்கி ஏற போறோம்னு யோசிச்சாரு. பேசாம அப்படியே போயிருவோமான்னு அவர் மனசு யோசிக்காம அந்த நாயோட நிலைமையை பார்த்துட்டு சரி எப்படியாவது இறங்குவோம்னு தன்னோட வாயில தூக்குச்சட்டியை கவிக்கிட்டு முதல்ல இறங்கின மாதிரியே கிணத்துக்குள்ள மெதுவா இறங்க ஆரம்பிச்சாரு. கிணத்துல தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனதும் அந்த தூக்குச்சட்டி நிறைய தண்ணியை நப்பிக்கிட்டு அதை வாயில கவிக்கிட்டு கிணத்துல இருந்து மெதுவா ஏற ஆரம்பிச்சாரு. வெறும் தூக்குச்சட்டியவே வாயில கவிட்டு இறங்கும் போது சிரமப்பட்டவர் இப்ப தண்ணியை வேற நிரப்பிட்டு வாயில கவிக்கிட்டு ஏறுறதுக்கு மனுஷன் ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு. அப்படி சூழ்நிலையில தனியா ஒருத்தர் அது மாதிரி செய்யறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. தூக்குச்சட்டியை வாயில கவிர்ந்ததுனால அவரோட வாயும் பல்லும் வேற ரொம்ப வலிச்சது. என்ன ஒரு நாய் தானே, போனா போகுது, பேசாம முயற்சியை கைவிட்டுருமான்னு கூட அவர் மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவருடைய மனக்கண்ணுல தாகத்தால தவிச்ச அந்த நாய் தெரிஞ்சதும் கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு பெரும் முயற்சி எடுத்து ஒரு வழியா ஏறி கிணத்துக்கு வெளியே வந்தார். புண்ணியகோடியோட அப்பா அவருக்கு என்ன நினைச்சு பேர் வச்சாரோ தெரியல. அந்த அளவுக்கு புண்ணியமான காரியத்தை தான் அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. இப்போ மயக்கத்துல அந்த நாய்கிட்ட போய் அதை மெதுவா தூக்கி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. தண்ணி வாய்க்குள்ள போக போக அந்த நாயும் மகிழ்ச்சியா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு.
தன்னோட உயிரை தக்க நேரத்துல வந்து காப்பாத்தியதுக்கு பிரதிபலனா நன்றி உணர்வோட தன்னோட வாழை ஆட்டுச்சு அந்த நாய். இப்ப இதை பார்த்த புண்ணியகோடியோட முகத்துல அளவில்லாத சந்தோஷம். அந்த நாய் மெதுவா எழுந்து அவர் கூடவே நடக்க ஆரம்பிச்சிச்சு. நாயோட தாகத்தை தீர்த்த மகிழ்ச்சியில அவர் சைக்கிளை கையால தள்ளிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த புண்ணியகோடி செஞ்ச செயலை மேல இருந்து பார்த்த கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சக உயிரினமான அந்த நாய்க்கும் புண்ணியகோடி காட்டிய கருணையை பார்த்த கடவுள் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சாரு. அவரோட மறைவுக்கு பின்னாடி அவருக்கு சொர்க்கத்திலையும் இடம் கொடுத்தாரு அப்படின்னு இந்த வாத்தியார் மரத்தடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த கதையை சொல்லி முடிச்சார். இப்ப இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்ததுல இருக்கக்கூடிய ஒரு பையன் வாத்தியாரை பார்த்து, ஏன் சார், நம்ம விலங்குகள்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டா கூடவா கடவுள் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பாருன்னு சந்தேகமா கேட்டான். அதுக்கு வாத்தியாரு, ஆமா, நம்ம மனுஷங்க மட்டும் இல்ல, எந்த உயிரினங்களும் துன்பப்படும் போது அதை நல்ல முறையில் நடத்தி காப்பாத்தினோம்னா கண்டிப்பா கடவுள் நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாருன்னு வாத்தியார் சொன்னார். அங்கிருந்த எல்லாருமே சந்தோஷமான முகத்தோடையே வாத்தியாரை பார்த்தாங்க. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது. எந்த உயிரினத்தையும் உதாசீனப்படுத்தாம அன்பையும் கருணையும் நம்ம காட்டணும்னு சொல்லி சொன்னா அன்பின் வழியே கடவுளின் ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியும். இன்னும் சிறந்த கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் வெண்ணிமலை. பாய், டேக் கேர்.